இங்க ஒருத்தன் ஏடிஎம்ல காசு எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்ப மறுபடியும் அந்த ஏடிஎம்ல அவன் எடுத்த மாதிரியே காசு வருது. இவனும் வேகமா போய் அதை எடுத்துக்கிறான். அது மட்டும் இல்ல, அது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மறுபடியும் அவனோட ஏடிஎம் கார்டை போட்டு அவனோட அக்கௌண்ட்ல இருக்க எல்லா காசையும் எடுக்கிறான். அடுத்த செகண்டே மறுபடியும் அதே மாதிரி அவனுக்கு காசு கிடைக்குது. இவன் உடனே இதை எப்படியாவது நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்றான். அவனோட ஃப்ரெண்ட் ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம்ல இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட் அவன் பேசுற சவுண்ட் கேட்காம திரும்பவும் கத்தி, என்ன ஏடிஎம்ல ஒரு டைம் காசு எடுத்தா இன்னொரு டைம் அதே காசு ஃப்ரீயா வருதான்னு அத அந்த ஸ்டேடியம்ல இருக்க எல்லாருமே கேட்டுட்டு வேகமா அந்த ஏடிஎம்க்கு போயிடுறாங்க. அங்க மேட்ச் விளையாடலான்னு பிளேயர்ஸ் எல்லாம் வராங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. அவங்களும் எனக்கு உனக்கும் சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு காசு எடுக்கிறாங்க. அப்ப பேங்க்ல வேலை செய்யற 2 பேர் வந்து வேகமா அதை ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே அவங்க மேல கோவப்பட்டு அவங்களை அடிக்க போறாங்க. அவனுங்க உடனே பயந்துட்டு மறுபடியும் ஆன் பண்ணி விட்டுறானுங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, இவங்க 2 பேரும் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. தெரியாம அமுத்தக்கூடாத பட்டனை அமுத்தி தப்பா கோடிங்க போட்டு விட்டுறானுங்க. அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. இதனால பேங்க்ல நிறைய நஷ்டமும் ஆயிடுது. உங்கள யாரெல்லாம் எனக்கு இந்த மாதிரி ஏடிஎம் கிடைச்சாலுமே என்னால காசு எடுக்க முடியாது, ஏன்னா என்னோட அக்கௌண்ட்லயே 0 பேலன்ஸ் தான் இருக்குன்றவங்க கமெண்ட்ல சொல்லுங்க.